இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, ஏன்னா 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்றதுனால எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும், 7ஆம் பார்வையால் குரு பார்க்க இருக்கிறார் உங்களுடைய ராசியை. இதனால் என்னென்ன மாற்றங்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்களில் எந்தெந்த யோகமான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி இருக்கிறார். அதனால் அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பல்வேறு நற்பலன்களை சனி பகவானால் கிடைக்க இருக்கு. இனி உங்களுடைய காலம் ஏற்றமடையக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானால் பல நன்மைகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செய்கிற நல்லதுக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதுக்கு ஏற்ப கர்மங்களுக்கு ஏற்ப ஏற்ற பலன்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பகவான் துலா ராசியில் உச்சமடைகிறார். இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட மைனஸாகவும் இருந்தாலும் மொத்தத்தில் கணக்கை சரியாக தீர்ப்பெழுதக்கூடியவர் சனி பகவான். தற்போது இவர் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறார். அந்த வகையில் பயிற்சியாகக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் 7.5 சனி முடிந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாக இருக்குது. அதனால் 4ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய காலகட்டம். 7.5 சனி வந்த பாதிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடிவு காலம் பெற்று அர்த்தாஷ்டம சனி வரும். அதே மாதிரி சனி பகவான் குருவோட வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் பார்வையால் குரு பார்ப்பதனால நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அந்த டைமாக அமையும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணிங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு. வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன வரையிலும் ஒரு சிலருக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இனி அந்த சூழ்நிலை எல்லாமே படிப்படியாக மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வருகின்ற நாட்கள் இந்த மார்ச் 29க்கு அப்புறம் சனி பயிற்சி நடக்கிறதுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை இந்த தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். ராசி லக்கணத்தில் இருப்பது 3ஆம் இடத்துல ராகு அமர்வதால் தைரியம் அதிகரிக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் குரு பார்ப்பதனால லாபம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. புதிய பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் மன அழுத்தம் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்றதுனால வாகனம், மனை போன்ற விஷயங்களில் பெரிதாக நல்ல ஒரு மாற்றம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. மாத்ருஸ்தானம், இடம், வாகனம் தொடர்பான
விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அப்பப்போ ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற மனோதைரியம் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் எந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு தைரியமாக எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். தனுசு ராசி அன்பர்கள், தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். வீடு, வண்டி, வாகனம், கட்டுமான துறையில் இருக்கிறவங்க, வங்கித்துறையில் இருக்கிறவங்க, ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்க, உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல சாதனைகளை நீங்கள் செய்து மற்றவங்களுடைய பாராட்டையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற வேண்டிய ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. பக்குவமாக யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு யோசித்து பேசுகிறது நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணி சரி பண்ணுறது அப்படின்னு திக்குமுக்காட வைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. உறவுக்கிட்ட பேசும்போதும், நண்பர்கிட்ட பேசும்போதும், குறிப்பாக உங்களுடைய கூட்டாளர்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசுங்க. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதியும் உத்திரட்டாத அதிபதிக்கு சனி பகவான் தனுசுக்கு 3ஆம் அதிபதியாக வருவதனால சகோதரர்களால் ஏதாவது சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய சகோதரராலோ அல்லது சகோதரியாலோ சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்துடும். அதனால் அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. வார்த்தையில் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையுமே விட்டுற வேண்டாம். குறிப்பாக இடம், பாகப்பிரிவினை போன்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது பேசி அது பிரச்சனை ஆகிறத விட கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி, வியாபாரம், கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாம் சின்ன சின்ன நெருடல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே உன்னுடைய பொருள் என்கிட்ட இருக்கக்கூடாது, என்னுடைய பொருள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க தான் அந்த தனுசு ராசி அன்பர்கள். அதனால் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க. கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் அமைந்துடும். சனி உங்களை தூண்டுவார், கடன் வாங்கு, இந்த பிரச்சனையை சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி தூண்டுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கிறது. கடன் வாங்கும்போது தேவையான அபிவிருத்திகள் ஏற்படுமா. அதனால் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருங்க. யாருக்காவது ஜாமீன் போடுறது அல்லது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்யறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட வேண்டாம். நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியை 10ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறதுனால போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஓய்வு இல்லாமல் நீங்கள் வேலை செய்வீங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை அன்றைக்கே செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். வருகின்ற நாட்களும் உங்களுக்கு யோகமாக அமையும். ராசியை இந்த காலகட்டத்தில் குரு பார்க்க இருக்கிறார். குருவோடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெண்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. புத்திரர்கள் விஷயத்தில் கூட டென்ஷன் ஆகாமல் யோகா, தியானம் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வீணாக பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்கிற வேலையை அடுத்தவங்கக்கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே முன்னின்று எல்லா வேலையும் புத்திசாலித்தனமாக செயல்படுறது. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளிக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது. வாழ்க்கையில் இழந்த நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது.
இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அல்லது பைரவருக்கு உணவிடுவது, காகத்திற்கு உணவிடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுனாலையும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, நரசிம்மரை வழிபடுறதுனால நிறைய நற்பலன்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் கேட்க நம்ம சேனல்